ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சசிதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இரணியா அல்லது குடல் இருக்கும். ஆனால் பெரியவங்களுக்கானது இல்லை, குழந்தைங்களுக்கு உரியதான ஒரு இரணியா அல்லது குடல் இருக்கும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு உரிதான இந்த இரணியா அல்லது குடல் இறுக்கம், அதாவது பெரியவங்களுக்கு வர மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இரணியா குடல் இறுக்கம் வர்றது கிடையாது. பெரியவங்களுக்கு வந்து மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்குறது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த தசைகள் வீக்காக இருக்கிறது, அந்த மாதிரி கண்டிஷனால தான் பெரியவங்களுக்கு ரொம்ப காமனாக இரணியா வரும். குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதம், 1 வயசு, 2 வயசு குழந்தைங்களுக்கு வர இரணியாக்கு காரணம் என்டேராக வேறு. எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறக்கக்குள்ளேயே ரொம்ப எடை கம்மியாக, அதாவது ப்ரீ மெச்சூரிட்டி சொல்லுவோம், எடை ரொம்ப கம்மியாக பிறக்கிற குழந்தைகள், அப்புறம் மரபணு குறைபாடு உள்ள குழந்தைகள், அதாவது வந்து ஜெனட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ள குழந்தைகள், எக்ஸாம்பிள் ப்ரூன் பெல்லி, அந்த மாதிரி குறிப்பிட்ட மரபணு ரிலேட்டடான காரணங்களாலையும் குடல், அதாவது வயிறோட தசைப்பதிகள் வீக்காக இருந்தாலும், அதே மாதிரி வந்து இந்த விரை, டெஸ்டி சொல்லுவோம், அந்த விரை வந்து இறங்குற ரூட் வழியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து குடல் சுற்றிட்டு இருந்தாலோ அதனாலேயும் வந்து இரணியா வந்து ரொம்ப காமனாக வரலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? என் குழந்தைக்கு வந்து இரணியா இருக்கா இல்லையா, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா, ஸோ இரணியாவும் அதே மாதிரி வந்து அம்பிளிக்கல் இரணியா, அதாவது தொப்புள் கொடி சுற்றி இருக்க இரணியாவும் நிறைய டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ரெண்டு ஒன்று நினச்சிக்கிட்டு. ஸோ அந்த அம்பிளிக்கல் இரணியா பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அது வந்து தொப்புள் கொடி சுற்றி இருக்கிற வீக்கான தசை கம்பார்ட்மெண்ட்டால் வர இரணியா. ஆனால் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுற இரணியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விரை இருக்குல்ல, விரை வழியாக வர ஒரு வழியில் குடலும் இறங்கி, குடலோடைய முக்கியமான பகுதிகள் வந்து அது வழியாக இறங்கி டிசெண்ட் ஆகி வர்றது தான் வந்து இந்த ப்ராப்பர் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அப்டாமினல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரிங்க சார், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை படுத்துட்டு இருக்கக்குள்ளேயோ, இரும்பக்குள்ளேயோ, ஸ்ட்ரெயின் பண்ணக்குள்ளேயோ, இந்த விரை இறங்குற வழியும் இந்த ஸ்க்ராட்டம் சொல்லுவாங்க, இந்த ரீஜன்லேயும் வந்து பலூன் மாதிரி ஏதோ ஒரு வீக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம், 1 வயசில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலும், நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு பீடியாட்ரிஷனோ இல்லை பீடியாட்ரிக் சர்ஜன், குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டரும் நீங்கள் போய் காமிச்சிங்கன்னா அவங்க அது வந்து இரணியாவா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்பான். ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் உடனடியாக போய் காமிக்கணுமா, இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் வளர வளர சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு இரணியா இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த வளரக்குள்ளே சரியாகிறதுக்கான விகிதம்